வெல்கம் டு விஎஸ்பிஎம் சேனல். விஎஸ்பிஎம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து தேன் மிட்டாய் செய்கிறதுக்காக எல்லாமே எடுத்து வச்சுருக்குறேங்க. இதே கிறிஸ்பியாக நல்லா கடையில் இருக்கிறத விட இது நல்லா இருக்கும். நீங்கள் அதை மாதிரி செய்யுங்க. எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் செய்து. நான் இப்போ மைதா மாவு எடுக்கிறேன். இது வந்து ஒரு 200 பிடிக்கும் இந்த மைதா மாவு. இந்த கப்பு மெஷர்மெண்ட் கப்பு இல்லை என்கிட்ட, அதனால் நான் இது மாதிரி ஒரு கப்பில் எடுத்துக்கிறேன். இப்போ 2 கப், ஒரு கப்பு, இன்னொரு கப்பு எடுத்துக்கிறேன். இது ஒரு கால் கிலோ இருக்குங்க அந்த மாவு. இந்த 1/4 கிலோவுக்கு தகுந்த மாவை இப்போ இதுக்கு நம்ம தேவையான பொருளை சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு புளிக்காத தயிர், சோடா உப்பு, சோடா மாவு ரெண்டுமே, இது ஒரு 1/4 ஸ்பூன், அது ஒரு 1/4 ஸ்பூன். சோடா மாவு 1/4 ஸ்பூனு, சோடா உப்பு 1/4 ஸ்பூன். இப்போ இதுக்கு நெய் ஒரு ஸ்பூன் போட்டுக்க வேண்டியதுதான். இதை நல்லா பிசைஞ்சிக்கணுங்க. தயிர் போட்டுக்கிறோம், சோடா மாவு, சோடா உப்பு, நெய் எல்லாமே போட்டிருக்கிறோம். இதெல்லாம் போட்டு பேசும் போது அப்படின்னா வரணும் நம்மளுக்கு. சிகப்பு கலர் பவுடர் போட்டுக்கலாம். இப்போ இது மேலே தண்ணி தெளித்து நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பேசக்கூடாது, கொஞ்சம் லூஸாக இருக்கணும். நல்லா டேஸ்டியாக இருக்கும். நம்ம கடையில் வாங்கிறத விட இது நல்லா டேஸ்டியாக இருக்கும். டேஸ்டியாகவும் இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். நல்லா கையில் பிடிச்சதுன்னா நம்ம நெய் தடவிக்கலாம். இன்னும் கொஞ்சம்
அப்புறம் செய்யறதுக்கு ஆரம்பிக்கணும். இப்படியே 4 மணி நேரம் ஊறட்டுங்க. அடுப்பு ஆன் பண்ணி வச்சுங்க. இப்போ இதால் 2 கப்பு போட்டிருக்கிறோம் மாவு. அது மாதிரி இதால் 2 கப்பு அதுக்கப்புறம் சர்க்கரை 1 2 அதே மாதிரி 2 கப்பு தண்ணி ஊற்றிக்க. இது அப்படியே பாவு காய்க்கிற மாதிரி பாவே காய்க்க வேணாம். கையில் பிசு பிசு பிசுன்னு ஒட்டின போகிற அப்படி நிறுத்திக்கலாம். இந்த மாதிரி பிசு பிசுன்னு ஒட்டணும். பிசு பிசுன்னு ஒட்ட பார்த்து அப்படியே நிறுத்திக்கலாம். அப்படியே காயட்டும். பாகு கொதிக்குது. பாகு இப்படி இப்படி கையில் தொட்ட உடனே இப்படி இப்படி ஒட்டுற மாதிரி இருந்தால் நம்ம நிறுத்திக்கணும். இந்த மாதிரி பிசு பிசுன்னு ஒட்டணுங்க. இந்த மாதிரி ஒட்டினா நிறுத்திக்கலாம். இப்போது கரெக்டாக இருக்குது பாவு, நம்ம நிறுத்திக்கலாம். இப்போ மாவு 4 மணி நேரம் ஆகி போச்சுங்க. ஆன பிறகு மாவு எப்படி இருக்கு பாருங்கள், எவ்வளோ சாப்பிட்டா. நம்ம கத்தியில் அரிஞ்சிக்கணும். உரட்டவே வேணாம். இதை சின்னதாக ஒரு அச்சாரில் நம்ம இதே மாதிரியே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிக்கலாங்க. எடுத்து போட்டு இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம். அப்படியே வச்சுக்கோங்க.
அதெல்லாம் நம்ம போட்டுக்கலாங்க. நல்லா புதுசு புதுசு புதுசுன்னு இருக்குது பாருங்கள். தேன் மிட்டாய் ரெடி. கொஞ்சம் நேரம் இதிலே ஊறட்டுங்க. ஊறின பிறகு அப்புறம் சேவ் பண்ணிக்கலாம். தேன் மிட்டாய் ரெடி ஆகிடுதுங்க. எவ்வளோ பல்ஃபியாக இருக்குது பாருங்கள். அப்படியே சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா அப்படியே பிடிச்சி அழுத்தினா அப்படியே அந்த வெள்ளம் அந்த இது பாகு அப்படியே அது உள்ளே ஊறி இருக்குது பாருங்கள். இதை மாதிரி நீங்களும் செய்யுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.